போய் சொல்லி எழுதி வாங்கினாங்க என்னன்னு பொண்ணு எவ்வளோ என்னங்க எவ்வளோ யார் வீட்டில் இருக்கீங்கம்மா யாரு கூட இருக்கிறான்னு கேட்குறாங்க உன்ன பொண்ணு வீட்டில் தான் இருக்கிறேன். என் பேர் சொல்லு சாந்தி. ஏமாத்தி அவங்க தானபத்திரமா என்னை ஏமாத்தி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. ஆட்சியர் அலுவலகத்திற்கு மகளோடு வீல் சேரில் வந்த 95 வயது மூதாட்டி இடத்தை விட்டு எழுந்து சென்று மாவட்ட ஆட்சியர் செய்த நிகழ்ச்சி செயல். பாட்டிமா நீங்க பொறுத்த ஒரு வாரத்துக்குள்ள முடிவு பண்ணிடலாம். திருப்பி என்கொயரிலாம் லேட் பண்ணலாம். சரி பாட்டிமா இப்பவே ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுறேன். 2 வருஷத்துல முடியாது போன்னு சொன்னா நான் போக மாட்டேன். பொண்ணுகிட்ட போறேன்னு 10 மாசம் இருந்திருப்பாங்க. ரவி வந்தான் வாமா நான் பாத்துக்கிறேன்னு போனான். ஒரு 6 மாசம் இருந்தேன். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காப்பேட்டை பகுதியை சேர்ந்த லட்சுமணம் உண்ணாமலை அம்மாளுக்கு 2 மகன்கள் மற்றும் 4 மகள்கள்னு 6 பிள்ளைகள் இருக்காங்களாமா. இந்த நிலையில தான் 4 தியேட்டர்கள் உட்பட சொத்துக்களை 2 மகன்களுமே ஏமாற்றி மகள்களுக்கு கொடுக்காம கையெழுத்து வாங்கி அவங்களுடைய பெயர்கள்ல மாற்றினதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் உண்ணாமலை அம்மாள் அவங்களுடைய 3வது மகளான சாந்தி அவங்களுடைய வீட்டிலையும் இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துல உண்ணாமலை அம்மாள் வீல் சேர்ல வந்து மனுவையும் கொடுத்திருக்காங்க. மூதாட்டி வீல் சேர்ல வரத பார்த்ததுமே மாவட்ட ஆட்சியர் இருந்த இடத்தை விட்டு எழுந்து போய் அவங்க கிட்ட மனுவையும் வாங்கியிருக்காங்க. மூதாட்டியுடைய பிரச்சனைகளை கேட்டு இன்னும் 1 வாரத்துல இதற்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு அந்த துறை சார்ந்த அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்காங்க. வயதான மூதாட்டியிடம் மனுவை வாங்கறதுக்காக நாட்காலியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் எழுந்து வந்த சம்பவம் பலரையுமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம விஹாய் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் GD ஹாலிடேஸ், மெட்வி ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலியா காட்டன், தோதிஷன் ஷர்ட்ஸ்.